ஹலோ மக்களே, ஹலோ குட்டீஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ சீக்கிரம் சொல்லிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம பசு இருக்கிறா கருமி. பார்த்திங்கன்னா இந்த கருமி இருக்கிறா பாருங்கள். இந்த கருமி வந்துட்டு இன்றைக்கி இந்த வருஷம் பக்ரீத் அன்னைக்கு மாடு காளை எதுவுமே போகலை. அதனால் எங்கிட்ட இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அப்போ காளை மாடு அதிகமாக விற்கப்படலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் எல்லா மசூதிலையும் காலையில் 4 மணிக்கு காளை மாட்டை பலி கொடுக்கணும். அதாவது மசூதிக்கு முன்னாடி வச்சு மாட்டோட கழுத்தை அறுப்பாங்க. அறுத்ததுக்கப்புறம் அந்த ரத்தத்தை அந்த மசூதிக்கு முன்னாடி தெளிக்கணுமாம்மா. அப்போ தான் அல்லாஹ் உண்மையான பக்தியை ஏற்றுப்பாராம்மா அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு இஸ்லாம் நண்பர் சொன்னார். அப்புறம் இந்த வருஷம் காளை மாடு அதிகமாக கிடைக்காதனால இந்த பசுக்களை கொண்டு போனாங்களாமா. பசுக்களை அதிகமாக இந்த பார்த்திங்கன்னா இந்த பசு இருக்குது பார்த்திங்களா, இந்த கருமி பசு பாருங்க, சென பசு, இந்த மாதிரி சென பசுக்களெல்லாம் கொண்டு போனாங்களாமா. சென பசுக்களெல்லாம் கொண்டு போயிட்டு அப்புறம் அவங்க காலையெல்லாம் கட்டி முதல்ல கண்ணு 2 குத்துவாங்களாமா. உயிரோட கண்ணு 2 குத்திட்டு அதுக்கப்புறம் மடி அறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கழுத்து அறுப்பாங்களாமா. அது இஸ்லாமிய வழக்கத்தோட விதின்னு சொல்கிறாங்க. நான் நம்பலை. இதெல்லாம் கட்டுக்கதை. இஸ்லாமிய மதத்தில் இப்படியெல்லாம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி உயிரோடு இருக்கிற மாட்டை கண்ணில் கத்தி வச்சு 2 கண்ணில் குத்தி அதுக்கப்புறம் மடி அறுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தலையை அறுப்பாங்களாமா. இது ஒரு கட்டுக்கதை தானே. எனக்கு நல்லா தெரியும் இஸ்லாமி இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது நான் சொல்ல, எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் சொன்னார். இது உண்மையாக இல்லையான்னு தெரியல. ஏதாவது முஸ்லீம் நண்பர் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.